Hello cuties, welcome to story time. யார் பாக்கியவான்? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்க போறோம். ஒரு ராஜா இன்னொரு நாட்டை யுத்தம் பண்ணி பிடிக்க போயிருந்தாங்க. இவருக்கு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன் இருந்தாங்க. ராஜா யுத்தத்துக்கு போகும்போது இந்த ஊழியக்காரனை ராஜாவோட வீட்டுக்கும் ராஜாவுக்கு சொந்தமான எல்லாத்துக்குமே அதிகாரியா விட்டுட்டு போனாங்க. அப்படி போகும்போது ராஜாவோட எதிரிங்க இந்த ஊழியக்காரன் கிட்ட வந்து, ஏய், நீ எங்களோட சேர்ந்துக்கோ. ராஜா யுத்தம் முடிச்சுட்டு வெற்றியோட திரும்பி வருவாங்க. ஆனா நீங்க செய்யறது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ராஜா யுத்தத்துக்கு போயிருக்கிறது சாதாரண நாடு இல்ல, அது யுத்தத்துக்கு பேர் போன நாடு. அங்க நிறைய ஆயுதங்கள் இருக்கு. நம்ம காட்டிலும் திறமையானவங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க. ராஜா திருப்பி வரவே மாட்டாங்க. இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம அடிமையாவே இருக்கிறது? இந்த ராஜ்யத்தை நம்ம எடுத்து நம்ம இஷ்டம் போல வாழலாம். உங்களோட இந்த தப்பான எண்ணத்துக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். என்னோட ராஜா கண்டிப்பா வெற்றியோட திரும்பி வருவாங்க. நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ராஜாவோட எதிரிங்க இந்த உண்மையான ஊழியக்காரனை போட்டு அடிச்சு ஜெயில போட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ராஜா வெற்றியோட தன்னோட நாட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அப்போ வரும்போது சில நல்ல மனுஷர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராஜா கிட்ட போய் நடந்ததை சொல்றாங்க. ராஜாவே, நீங்க இல்லாத நேரத்துல இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. நீங்க திரும்பி வரமாட்டீங்கன்னு சொல்லி உங்களை விரோதிக்கிறவங்க எல்லாம் உங்களோட ஊழியக்காரனை பிடிச்சி சிறை வச்சுட்டு இன்னும் கொடூரமான முறையில ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. யாரெங்கே பொல்லாத அந்த மனுஷனை கூட்டிட்டு வந்து அவங்கள அடிச்சு சிறையில தள்ளுங்க. உண்மையா இருந்த அந்த ஊழியக்காரனை கூட்டிட்டு வாங்க. உத்தரவு மன்னா. ராஜா, நீங்க வெற்றியோட திரும்பி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்காக தான் காத்திருந்தேன். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜா. மற்றவங்களை போல எனக்கு துரோகம் பண்ணாம துன்பத்துல கூட எனக்காக உண்மையா காத்திருந்ததுனால நான் வெற்றி கொண்ட நாட்டை உனக்கே தர்றேன். நீயே அதற்கு ராஜாவா இருந்து ஆட்சி செய். யார் பாக்கியவான்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ராஜாவோட வார்த்தையை நம்பி கஷ்ட நேரத்திலையும் ராஜாவுக்காக காத்திருந்த அந்த வேலைக்காரன் ஒரு நாட்டுக்கே அதிபதியா மாறினாங்க. ராஜாவுக்கு துரோகம் பண்ண எல்லாரையுமே பிடிச்சு ஜெயில போட்டுட்டாங்க. இதே போல தான் நம்ம ஏசப்பாவும் சீக்கிரமா வருவேன்னு சொல்லிட்டு போனாங்க. சொன்னது போலவே சீக்கிரமா வருவாங்க. அது வரைக்கும் ஏசப்பாக்காக இந்த உலகத்துல துன்பப்படுறவங்க ஏசப்பா வரும்போது பாக்கியவானா இருப்பாங்க. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவங்கள ஏசப்பா அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பாங்க. என்ன பிள்ளைங்களா, நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். பை குட்டீஸ், காட் பிளஸ் யூ. For more videos, subscribe to our channel and click the bell icon.